I saw the whole town. If you want me to, I'll be all about you. If you want me to. ஹாய் எவ்ரிஒன், நான் பூர்ணிமா. ஸோ இந்த வீடியோவில் எங்கள் காலேஜில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பொறுத்தவரை இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வந்திருந்தாங்க. பசங்கள்லாம் வேஷ்டி கட்டியிருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே saree, ஹாஃப் saree இதெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அப்புறம் எம்எஸ்சியில் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் எல்லாருமே ஒரே இடத்துல தனித்தனியாக பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நாங்கள் வந்திருந்தோம். இது வந்துட்டு செகண்ட் இயரில் உள்ளவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோடதில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த கலர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அவுட்லைன் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அவுட்லைன் கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது வந்து டைமிங் கம்மியாக இருந்தனால எங்களுக்கு வைக்கலை. ஸோ அரியர் போட்டவங்களுக்கெல்லாம் மத்தியானம் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து 12:30க்கு முடிக்க சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு எவ்வளோத்துக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இந்த சைடு பொண்ணுங்களாம் வந்துட்டு விளக்கெலாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து மஞ்சளில் குழச்சி அந்த இது வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு வந்துட்டு பசங்க சூடத்தை வச்சு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. ஒரு சைடு பசங்க வந்துட்டு விறகுலாம் வச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பொண்ணுங்க வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் படைச்சிட்டு இருந்தாங்க சாமிக்கு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒன்று போல் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் கிளாஸ்லேயும் பசங்க எல்லாருமே ஒன்று போல் ஷர்ட்டு, வேஷ்டி எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ எப்படியும் இது வந்து பொங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் கேண்டீனில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். டீச்சர்ஸ் இந்த பக்கம் தனியாக வச்சிட்ருந்தாங்க, பெரிய இதில் வச்சிட்ருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா கேண்டீன் போய் நல்லா சாப்பிட்டுட்டு எங்களோட கோன்லாம் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம். அப்புறமா இங்கே வந்தோம். எங்களுக்கும் பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. ஸோ அதுக்கு கொலை விட்டு அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அரிசி போட்டோம். நாங்கள் பானையை சுற்றி எல்லாருமே போட்டோம். எல்லோரும் போட்டுட்டு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த சாக்லேட். ஸோ அது சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அம்மா வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு தூத்துக்குடியில் உள்ள மார்க்கெட்டுக்காக வந்திருந்தோம் நாங்கள். ஸோ அம்மா மெயினாக வந்துட்டு பூ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பூ வாங்கிட்டு அம்மா முன்னாடியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப விலை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பூ மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ட்டு நாங்கள் பூ மார்க்கெட் வந்துட்டோம். முன்னாடி வந்து பூ வந்துட்டு அம்மா வாங்கி கெட்டி தான் சாமிக்கு வைப்பாங்க. அது சீக்கிரமாக வாடிடும். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கெட்டினதுக்கு அது சீக்கிரமாக வாடிடும்.
அதனால இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு இந்த பூ தான் வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம ஒரு 4 டேஸ் ஆனாலுமே நல்லா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால நாங்கள் ஒயிட்லேயும் எல்லோலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். 40 ரூபா சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு மல்லி செடி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வாங்கக்காக வந்திருந்தோம். ஒரு கட்டு 20 ரூபா 10 ரூபான்னு வச்சுருந்தாங்க. 20 ரூபா வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. அவ்வளோ நம்ம வீட்டுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கட்டில் வந்துட்டு ஒன்று வாங்கினாங்க. ஸோ இது வாங்கிட்டு அப்புறம் நம்ம தேங்காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு அன்றைக்கி உடைக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் தேங்காய் வாங்க வந்தோம். இந்த தேங்காய் வந்து 25 ரூபா சொன்னாங்க. ஸோ அதனால் இதில் ஒரு 2 தேங்காய் வாங்கிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் என் தம்பிக்கு ஐஸ் வாங்குறதுக்காக நாங்கள் ஐஸ் கடைக்கு வந்துட்டோம். ஸோ நானும் அம்மாவும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். அவனுக்கு வாங்கி கொடுக்காதனால இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அவன் எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகேன்னு சொன்னனால பட்டர்ஸ்காட்சில் ஒரு ஃப்ளேவர் எடுத்தேன். அப்புறம் எல்லா கோவில்லையுமே பொங்கலுக்காக விளக்கெல்லாம் எடுத்து கழுவிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் ரொம்ப நேரம் வெளியில் அலைஞ்சனால ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் அதுதான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் காலேஜில் நாங்கள் பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் காலேஜில் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.